வணக்கம் மக்களே. நம்மளோட மீசி தாத்தா ஷார்ட் ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருந்தோம். அதாவது டிசம்பர் 28 ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டு விட்டுருந்தோம். நிறைய பேர் லைக் பண்ணிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய சொன்னீங்க நல்லா இருக்கு மாதிரி. அதுக்கடுத்து நம்ம ஒரு ஜேர்னி வீடியோ விட்டுருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான ரீச். ஏன்னா போட்ட 1 மணி நேரத்துலேயே 1500 கிட்ட 450 லைக் பண்ணிருந்தாங்க. சரியான ரீச் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் எனக்கு கேள்வி, இன்னும் டிசம்பர் 28 ரிலீஸ் ஆகுது, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போஸ்டர் விட்டு இந்த மாதிரி பண்றீங்க, நவம்பர் 28 இதை மாத்தி டிசம்பர் 28 போட்டீங்கன்னு கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால மீசி தாத்தா ஷார்ட்லிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் கதை எழுதி நான் டைரக்ட் பண்ணியிருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கு. ஒரு கேமராமேனோட மியூசிக் டைரக்டர் இருக்கும், இது நிறைய பேர் சேர்ந்து போட்ட உழைப்பு தான் மீசி தாத்தா. அப்போ அதுல அவங்க எல்லாம் அவங்களை பத்தி வெளில தெரிய வரக்காண்டி இந்த கேப். எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் கூட விட்டுருப்பேன், அப்கமிங் மீசி தாத்தா அப்டேட்ஸ்ன்னு. ஸோ அதுல கூட ஒரு நாளைக்கு நம்ம மியூசிக் டைரக்டர் இருக்கும், கேமராமேன், அதில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் இருக்கும், ஒரு சாங் ஒன்று மீசி தாத்தா, அதில் லிரிக்ஸ் இருந்தவங்களா இருக்கட்டும். ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, மீசி தாத்தா அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ண நான் சொல்றதாடி அவங்க மீசி தாத்தா ஷார்ட் பத்தி என்ன நினைக்காங்க, எந்த மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு இந்த மெமரிஸ், இந்த ஜேர்னி எல்லாம். ஸோ அதை பத்தி அவங்களாம் பேசி வீடியோஸ் போடுவாங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் ஒரு வீடியோஸும் வராங்க. இந்த கேப்ல ஃபுல்லா அவங்க பத்தி வீடியோஸ் போடுறது அப்படின்னா. ஸோ இதை தொடர்ந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கும் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல இருந்து என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து அதில் கரெக்ட் தப்பு இருந்தால் கூட நம்ம கரெக்ட் பண்ணி நல்லா பண்ணிக்கலாம். தேங்க்யூ.